Hi students, welcome to our academy. Already நம்ம டெய்லி ஜெயிலர் டெஸ்ட் பேட்ச் பத்தி பேசிட்டு இருந்தோம். அது ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்திருப்பீங்க. இது ஜெயிலர் டெஸ்ட் பேட்சோட செகண்ட் டெஸ்டுக்கான क्वेश्चन பேப்பரோட டிஸ்கஷன் வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. ஓகேங்களா? செகண்ட் டெஸ்ட் நான் சொல்லிருந்தேன் போன வீடியோலயே 2019 உடைய அசிஸ்டன்ட் ஜெயிலர் क्वेश्चन பேப்பர் டெஸ்ட் 1 ஆகும் 2022 அதாவது போன வருஷம் நடந்த ஜெயிலர் क्वेश्चन பேப்பர் தான் 2022 ஜெயிலர் क्वेश्चन பேப்பர் தான். இந்த நீங்க 100 क्वेश्चंस டிஸ்கஷன் நீங்க பார்க்க போறீங்க. ஓகே, ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். திருப்பி சொல்றேன், நீங்க அசிஸ்டன்ட் ஜெயிலரோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல ஜாயின் பண்ணி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்டுக்குரிய PDF அண்ட் பாத்தீங்கன்னா டிஸ்கஷன் வீடியோ அப்லோட் ஆகும். Thank you. லாஸ்டா 2022 நடந்த 2022 அதுல நடந்த ஜெயிலர் எக்ஸாமோட क्वेश्चन இதுதான் நம்ம இப்போ பேச போறோம். ஓகேவா? டிஸ்கஸ் பண்ணோம். क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா வாட் ஆர் தி இம்பாக்ட்ஸ் ஆஃப் தி ஃபார்மர் சொசைட்டி இன் தமிழ்நாடு? ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டால் அந்த தமிழகத்தில் என்னென்ன தாக்கங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? தமிழகத்தில் விவசாய தற்கொலை செய்வதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன? கண்டிப்பா விவசாய ஆர்வத்தை குறைச்சிரும். ஒன்று கரெக்டா. ரெண்டாவது, தங்கள் நிறத்தை அரசுக்கு விற்பனை செய்வது தூண்டுகிறது. அது தப்பு. ஏன்னா பெரும்பாலும் நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அரசு வாங்கினாலும் கண்டிப்பான முறையில் யார் வாங்கிக்குவா அப்படின்னா பிரைவேட் ஏஜென்சி. ஸோ அது தப்பு. அடுத்து மூணாவது, இட் கிரியேட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் கில்ட். கண்டிப்பாக கூடும் மற்ற ஃபார்மர்ஸோட ஒரு குறுகிய மனப்பான்மை குற்ற உணர்வு ஏற்படுத்தும். அவ்வளோதான். அது லாஸ்ட் ஒன் பாருங்க, குடும்ப ஏற்பு. குடும்ப இடப்பெயர்வு வரும்ல சார் அப்படின்னு கேட்கலாம். நல்லா கவனிக்கணும், குடும்ப இடப்பெயர்வுன்ற கான்செப்ட் இங்கே வராது. இண்டிவிஜுவல் மைக்ரேஷன் தான் அதிகமாக இருக்கும், ஃபேமிலி மைக்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு மைக்ரேஷன்ற கான்செப்ட் எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் கான்செப்ட் எஜுகேஷன், ரெண்டாவது கான்செப்ட் அவங்களோட சொசைட்டியோட ஈக்குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறான், ஸ்டேட்டஸ் சோசியல் ஸ்டேட்டஸ் அதை இன்க்ரீஸ் பண்ணுறான், மூணாவது வருமானம் ரெவென்யூ, நாலாவது தான் பாவர்ட்டி. இதெல்லாம் குறைக்கிறதுக்காண்டி தான் என்ன பண்ணுவான், மைக்ரேட் பண்ணுவான். இந்த மாதிரியான கான்செப்ட் வந்து இண்டிவிஜுவல் மைக்ரேஷன் தான் பொருந்தும், இதுக்கு பொருந்தாது. ஸோ ஆன்சர் இஸ் பாம்பே. கொஸ்டின் பாருங்க, அக்கார்டிங் டு 2018 the national average of rape in as per 1 lakh population, 1 லட்சம் மக்கள் தொகைக்கு எவ்வளோ தேசிய கற்பழிப்பு வீதம், சராசரி கற்பழிப்பு வீதம் இருக்குது அப்படின்னா 2க்கு வந்து பாம்பே. இந்த மாதிரியான வினாக்கள் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இது முழுக்க என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இது வந்து NCRB அதுலேருந்து எடுத்த டேட்டா அப்படின்னா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோலேருந்து எடுத்த டேட்டா. சரியா? கிரைம் ரெக்கார்ட் பியூரோ 1986 ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா? அந்த கிரைம் ரெக்கார்ட் பியூரோ பேஸாக வச்சு தான் இந்த மாதிரி டேட்டாலாம் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டேட்டா எங்கே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்மளோட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட வெப்சைட், கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து வாங்க, பொருளாதார புலம்பெயர் என்றால் என்ன? வாட் இஸ் எக்கனாமிக் மைக்ரன்ஸ்? இப்போ தான் சொன்னேன், எக்கனாமிக்ன்றது கண்டிப்பாக என்னன்னா எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கும், அவனோட சோசியல் ஸ்டேட்டஸ், குவாலிட்டி ஆஃப் லைஃபாக இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் பி, பாம்பே. அடுத்து 2019 மற்றும் 20 ஆண்டு மனித உரிமை ஆணையத்தின் அறிக்கைப்படி இந்தியாவில் எந்த நீதிமன்ற காவல் இருந்தவர் எண்ணிக்கை அப்படின்னா 1500. அதாவது மொத்தம் 3 இருக்கு, ஜுடிஷியல் வைலன்ஸ், கஸ்டோடியல் வைலன்ஸ். சரிங்களா? ஜுடிஷியல் கஸ்டோடியல் வைலன்ஸ், சார் 2 இருக்கு, ஜுடிஷியல் வைலன்ஸ் கஸ்டோடியல் வைலன்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஜுடிஷியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள அவனை கொண்டு அந்த ஜட்ஜு முன்னாடி உட்கார வைக்கணும். சரியா? இதுதான் கான்செப்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் 5500. இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் வந்து நம்ம ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வெப்சைட்டுக்குள்ள தான் போய் பார்க்க முடியும். அடுத்து பாருங்க, இதெல்லாம் நல்ல கொஸ்டின். பெண்களுக்கான தேசிய ஆணையத்தின் முதல் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹெட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹெட் யார் அப்படின்னா 5க்கு வந்து சென்னை ஜெயந்தி பட்நாயக். சரியா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கேஸ், பொதுநல வழக்கு அப்படின்னா ஜஸ்டிஸ் BN பகவதி. அடுத்து இந்திய குடியரசுத் தலைவர் அப்படின்னா இதயத்துல்லா. ஏன் இதயத்துல்லா அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா இதயத்துல்லா தான் இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாரு, வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாரு, சுப்ரீம் கோர்ட்டோட CJவாக இருந்திருப்பாரு. எப்போ அப்படின்னா 1969 இருந்திருப்பார். 3 பதவியும் வைத்த ஒரே நபர். ஸோ இவர் கொஞ்சம் ஸ்பெஷலான ஆள், அதை கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் அந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணலாம். அடுத்து 50வது நீதிபதி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா DY சந்திரசூட். இந்தியாவோட முதல் தலைமை நீதிபதி ஹிராலால் J கனியா. சரியா? ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சுப்ரீம் கோர்ட்ன்றது ஜனவரி 26, 1950 ஆரம்பித்தாலும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் ஃபங்க்ஷனில் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்தியாவில் Jan 28, 1950, ஜனவரி 28, 1950. இந்த விஷயத்தை நாளாக வச்சுக்கோங்க. இது ஒரு குரூப் 1ல கேட்ட கொஸ்டின் நிறைய பேர் தப்பு பண்ணாங்க, இதில் கூட திரும்ப கேட்கலாம். ஸோ ஹென்ஸ் த ஆன்சர் இஸ் A. அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் பட்டியலினத்தோர் மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது? தேசிய ஆணையம் நேஷனல் கமிஷன் ஃபார் SC அண்ட் STs எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா டெல்லி 338 and 338A. 338 ஃபார் SC அண்ட் 338A ஃபார் ST. இதில் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ST அப்படின்னா 89வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 படி அது உருவாக்கப்பட்டுச்சு. ST கமிஷன் அப்படின்றது 89th கான்ஸ்டியூஷன் அப்படின்னா 2003 படி ST கமிஷன். ஒரு A அப்படின்றது வந்துருந்துச்சுனாலே அந்த இடத்துல அமெண்ட்மெண்ட் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அமெண்ட்மெண்ட்னா சட்ட திருத்தம், அதுவும் நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு, அதை நம்ம போன அடுத்த டெஸ்ட்ல பார்க்கலாம்.
சட்ட திருத்தம் அப்படின்றது 368. ஓகே, அடுத்தது பாருங்க 8th கொஸ்டின். எஸ், மத்திய புலனாய்வு ஆணையம். இந்த மாதிரி புலனாய்வு ஆணையம் இருந்தாலே இந்தியாவில் இருக்க ஒரே ஒரு டேட்டா இவர் மட்டும்தான், சந்தானம் தான். சந்தானம் எப்போனா 1963ல சிவிசியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1964ல சிவிசி ஷுட் பி எஸ்டாப்ளிஷ்ட். சிவிசி, சிபிஐ இதெல்லாம் 1964 தான் வரும். சரியா? சிவிசி அப்படின்னா மத்திய புலனாய்வுத்துறை, சென்ட்ரல் விஜிலியன்ஸ் கமிஷன். சரியா? லஞ்சத்துறையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் விசாரிக்கிறதுக்காண்டி. சரியா? இதுக்கெல்லாம் நம்மளுக்கு பேஸ் என்ன அப்படின்னா ஓபர்ட்ஸ்மேன் சொல்லுவாங்க. அங்கிருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. செவித்திறன் குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு என அகில இந்திய அளவில் எல்லா மாநிலத்திலும் எவ்வகையான பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சுன்னா இந்தியன் சைன் லாங்குவேஜ். இதெல்லாம் பேசியா நீங்க பார்த்தோன்னே போடுற கொஸ்டின். அடுத்து 10th கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பான முறையில் ரிப்பீட்டும் பண்ணுவாங்க. இந்திய மக்கள் தொகை ஆய்வு நிறுவனம் அமைந்துள்ள இடம் எதுனா மெட்ராஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. மக்கள் தொகைனால நம்மளுக்கு அந்த மக்கள் தொகை நெருக்கடியை கணக்கு பண்ணி நம்ம வந்து மும்பை, டெல்லி இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் தோணுவோம், பூனே இதெல்லாம் தோணுவோம். ஆனால் இது மட்டும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து 11 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பின்வரும் சமூக கொள்கையான எதில் முதன்மையாக அக்கறை கொண்டுள்ளது அப்படின்னா நல்லா கவனிங்க. பாயிண்ட் நம்பர் 1 சமூக கொள்கைன்னு வந்துருச்சு. ஸோ அப்போ சமூக கொள்கை வந்துச்சு அப்படின்னா டிபிஎஸ்பின்றது கான்செப்ட்டுக்கு வந்துடணும். ஏன்னா சோசியல் பிரின்சிபல், லிபரல் பிரின்சிபல், இன்டலெக்சுவல் பிரின்சிபல். சரியா? சமூக கொள்கை சோசியலில் போயிடும். இது ஒரு பாயிண்ட். சரியா? ரெண்டாவது நல்லா கவனிக்கணும். டிபிஎஸ்பி வந்து அரசு வரைமுறைக்கு உட்பட்டதல்ல, சாரி நீதிமன்ற வரையறைக்கு உட்பட்டதல்ல. இட்ஸ் நான் ஜஸ்டிவ் இன் நேச்சர். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கவனிங்க. சுதந்திரம் மற்றும் குடிமக்கள் உரிமைகள் அடங்கும். ஓகே, சமத்துவம் மற்றும் சமவாய்ப்பு, எல்லாத்துக்குமே ஈக்குவலா ரிசோர்சஸ் கிடைக்கணும், அடங்கும். மனிதநலம் மற்றும் தனிப்பட்ட வாழ்வு, ஓகே கரெக்ட். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் நல்லா கவனிச்சு பாரு. கல்வி வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டான். எஜுகேஷன் இஸ் ஃபார் ஆர்டிகல் 21A, வேலை வாய்ப்பு இஸ் ஃபார் ஆர்டிகல் 16, 16(4)A, 16(5), 16(6)ல போயிடும். சரிங்களா? அப்போ நல்லா கவனிக்கணும். லாஸ்ட் இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ள போகுது. அதுல சோசியலிஸ்ட் பிரின்சிபல்லாம் கிடையாது. இட்ஸ் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரியா? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 1, 2, 3 எங்க இருக்கு? ஏல இருக்கு. முடிஞ்சா? அடுத்தது பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐஆர்டிபி முதல்ல எப்போ அப்படின்னா 1978 இது அஃபிஷியல் டேட்டாங்க. அடுத்து 1979ல 78 to 79 எப்போ இதாச்சுன்னா 1980ல இதாச்சு. இது ரொம்ப முக்கியமான டேட்டா, நல்லா கவனிக்கணும். இதுல எது இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். ஐஆர்டிபின்றோட முக்கியமான தாக்கம் என்னன்னா ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல இருக்கிறவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்றதா முக்கியமான விஷயம் இருந்துச்சு. டு டெவலப்பிங் தேர் ஸ்கில்ஸ், ஸ்கில் பெர்ஃபார்மிங்ஸ். சரியா? அப்போ நல்லா கவனிக்கணும். ஸ்கில் பெர்ஃபார்மிங்னா இதுல எது வரும் அப்படின்னா ட்ரைனிங் ஃபார் ரூரல் யூத்னு வரும். கண்டிப்பா கிராமப்புற பெண்கள் குழந்தை மேம்பாடு வரும். அடுத்து 4வது பாருங்க கிராமப்புற கைவினைகள், ஆர்டிசேஷன் சொல்றோம் அவங்க. அப்போ இதுல எது வராதுன்னா சம்பூர்ண கிராமீண் ரோஜ்கார் யோஜனா மட்டும்தான் வராது. சரியா? அடுத்து பாருங்க பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் தேசிய கொள்கை நிறைவேற்றப்பட்ட ஆண்டு வந்து 2001. சரியா? இதுல ஒரு இதை மட்டும் வச்சுக்கோங்க. 2000 ஃபார் பாப்புலேஷன் பாலிசி, 2001 ஃபார் பெண்கள். ஓகேவா? அடுத்து கீழே வாங்க. இது வந்து அட் பிரசன்ட்ல கரண்ட் அஃபேர்ஸை பேஸா வச்சு கேட்டிருக்க ஒரு சமூக கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு த கரெக்ட் ஆப்ஷன் ஆஃப் கிவன் போர்டு. அதாவது மோர் உமன் யூஸ் த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் டு டிராவல் ஒர்க் தன் மென். ஓகே கரெக்ட். அடுத்து திஸ் ட்ரெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் சென்னை பிகாஸ் ஆஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்கிங் உமன் மென் டு யூஸ் த டிரான்ஸ்போர்ட் 25% and the 39%. நல்லா கவனிங்க. இது போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரைட் தான், ரெண்டுமே கரெக்ட். ஏன் அப்படின்னா ஒரு சில பெருநகர பகுதிகள் மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு எடுத்துக்கிட்டா ஆண்களுக்கு சரிசமமா பெண்களும் வேலை பார்ப்பாங்க, ஆண்களோட அதிகமாக பெண்கள் இருப்பாங்க. ஓகே, அந்த கான்செப்ட் ரைட்டு ஃபார் ஸ்டேட்மெண்ட் 2க்கு. ஃபார் ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியன் உமன்ஸ். சரியா? இந்தியன் உமன்ஸ் மோர் உமன்ஸ் ஆர் யூசிங் த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஆமா உண்மைதான். ஆண்கள் இருக்கவங்க வண்டியில போயிருவாங்க, இதுல போயிருவாங்க. ஆனா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல அதிகமா பெண்கள் பயன்படுத்துவாங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் போத் ஆர் கரெக்ட். அதாவது அவர் முத்தான முதல் கையெழுத்துன்னு போட்டாங்க தெரியுமா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்தோன்னா அதை பேச வச்சு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பெண்களுக்கான இலவச பேருந்து அப்படின்ற கான்செப்ட்ல. 15 பாருங்க. மக்கள் தொகை இயக்கத்தை பாதிக்காத காரணம் எது அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். சரியா? மக்கள் தொகை இயக்கத்தை மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது நல்ல கான்செப்ட். கணக்கெடுத்து யார் சமூகத்தில் பின்தங்கி இருக்கா, யார் சமூகத்தில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா, யாருக்கு என்ன தேவை, எந்த இடத்துல பாப்புலேஷன் ரொம்ப போஸ்ட் ஆகுது, எந்த இடத்துல பாப்புலேஷன் ரொம்ப குறைவா இருக்கு, சைல்டு செக்ஸ் ரேஷியோ ஏன் கம்மியாகுது, அந்த மாதிரியான விஷயம், இன்ஃபேன்ட் மார்டலிட்டி, நியோநேட்டல் மார்டலிட்டி, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அதை பண்றோம். ஓகேவா? ஓகே. அடுத்து நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் வந்து 2005 ஏப்ரல் 12 எழுதி வச்சுக்கோங்க. ஏப்ரல் 12, 2005. அடுத்து கிராமப்புறங்களில் ஒரு நபர் ஒரு நாளைக்கு சராசரி எவ்வளோ உணவு எடுத்துக்கணும்? 2400 கலோரி எடுத்துக்கணும். சரியா? இதே நகரம்னு கேட்டால் 2200. சரிங்களா? பாவர்ட்டி எஸ்டிமேஷனுக்காண்டி நம்மகிட்ட போடப்பட்ட பெரிய பெரிய கமிட்டிஸ்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா தண்டேகர் ராத் கமிட்டி, அவங்க தான் அந்த கலோரிஸ் ரேட்டை சொல்லியிருப்பாங்க. அலாக் கமிட்டி 1979ல வந்திருப்பாங்க. சி ரங்கராஜன் கமிட்டி, அவர் இதெல்லாம் கலோரிஸ் சொல்லியிருப்பாரு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவர் நல்ல பேர்ல சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி, இவங்கெல்லாம் பாவர்ட்டிக்கான முக்கியமான கமிட்டிஸ். இந்த 4 கமிட்டிலேருந்து திரும்ப கேட்கறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அடுத்து பாருங்க 18 என்ன சொல்லியிருக்கான்? சூஸ் த ஆட் மேன் அவுட்னு சொல்லியிருக்கான். சரியா? ஃபர்ஸ்ட்
அபாலிஷன் ஆஃப் சதி, ஓகே, பெண்களுக்கானது. விடோ ரீமேரேஜ், பெண்களுக்கானது. ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், ஓகே, கரெக்ட், பெண் குழந்தை ஒழிக்கணும். சைல்ட் லேபர், இதில் சைல்ட் லேபர்ன்றது இங்கே நாட் சூட்டபிள், சரிங்களா? இதெல்லாம் வந்து இது வந்து சைல்ட் லேபருக்கு. ஸோ இதெல்லாம் சோஷியோ காசஸ். அப்போ ஆன்சர் வந்து டெல்லி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கார் யோஜனா வாஸ் லான்ச் ஆன். இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக 2 அக்டோபருக்கு என்னைக்குமே ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இயர் நீங்கள் படிச்சு வச்சிருக்கணும் கண்டிப்பாக. அது நம்ம 11th எக்கனாமிக் புக்கில் இருக்கா, அப்படியே ஒரு டேட்டா, அது அப்படியே கேட்டிருக்காங்க, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்காக சுய வேலைவாய்ப்பு திட்டம் எப்போது தொடங்க அப்படின்னா 1983. இதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ரிப்பீட் பண்ணுவாங்க எக்ஸாம்ஸை, சரிங்களா? 1983. 20க்கு வந்து சென்னை, சரிங்களா? அடுத்து எந்த 5 ஆண்டு மருத்துவ கருக்கலைப்பு சட்டம் இயற்றப்பட்டதுன்னா, முதல்ல நம்மளுக்கு மெடிக்கல் டெர்மினேஷன் பிரெக்னன்சி ஆக்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அது 1971 வந்துச்சு. அது 1971 வந்துச்சு அப்படின்னா அது எந்த 5 இயர் பிளான் நம்ம ஈஸியாக கேட்கலாம். 21. ஆன்சர் இஸ் பாம்பே. 4வது 5 ஆண்டு திட்ட காலம். அடுத்தது ஊழல் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1988. வெரி குட். அடுத்தது ஒரு 28 நாளில் பிறந்து ஒரு குழந்தை இதாகுது அப்படின்னா அது பேர் என்ன? நியோநாட்டல் மார்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. நியோநாட்டல் மார்டிலிட்டி, கரெக்டா? 23க்கு வந்து பாம்பே. எஸ். அடுத்தது பாருங்க 24. மீட்டூன்றது ஒரு ஹேஷ்டேக் இயக்கம், சரியா? ட்விட்டரில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில பாடகிகள் கவிஞர்கள்லாம் மாட்டினாங்க. அப்போ தான் இது மீட்டூ இயக்கத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. ட்விட்டரில் போட்டு விட்டுருப்பாங்க. மீட்டூ இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 24க்கு வந்து பாம்பே, 2006. அடுத்தது தேசிய ஊட்டச்சத்து கொள்கை எப்போது அறிமுகப்படுத்தினா 1993. இதெல்லாம் நம்ம 12th and 11th எக்கனாமிக் புக்கில் இருக்கு. 26 பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிகபட்சமாக குழந்தை பாலின விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம், சரியா? குழந்தை பாலின விகிதம் சத்தீஸ்கருங்க. சைல்டு செக்ஸ் ரேஷியோ தான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. 26 பாருங்க, 26க்கு டெல்லி, சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவில் அதிகமாக செக்ஸ் ரேஷியோ எங்கே இருக்குன்னா கேரளா. இந்தியாவில் குறைவாக எங்கே செக்ஸ் ரேஷியோ இருக்குன்னா ஹரியானா. இது 2 ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க, மாற்றி ஈத்தி அடிச்சிடாதீங்க. 2011ஆம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் அதிகபட்சமாக உள்ள சைல்டு செக்ஸ் ரேஷியோ, குழந்தை பாலின விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னா சத்தீஸ்கர். அதிகமாக எங்கே இருக்கு அப்படின்னா கேரளா. அது செக்ஸ் ரேஷியோ, பாலின விகிதம். இது குழந்தை பாலின விகிதம். அடுத்து கிராடில் பேபி ஸ்கீம் 1992. இட்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆன் சேலம்ங்க. அங்கே ஆப்ஷன் டிங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சேலம். SALEM, சேலம், சரியா? 27க்கு டெல்லி. 27க்கு டெல்லி. த எய்ம் ஆஃப் ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன். அதை சேர்த்து படிங்க. ரூர்பன், அது ஒன்று தான் நம்மளுக்கு கூடுவாடு. ரூர்பன் அப்படின்னா ரூரல் அர்பன் மிஷன், சரியா? இது என்ன அப்படின்னா எக்கனாமிக், சோசியல் அண்ட் பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ரூரல் ஏரியா அதை டெவலப் பண்ணுறது தான். பொருளாதார, சமூக மற்றும் பிற வெளி கட்டமைப்பை மேம்படுத்துறது தான் அந்த ரூர்பன், ரூரல் அர்பன், சரிங்களா? அதான் மேம்படுத்துறது, சரியா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. அடுத்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஷால் பி அப்பாயிண்டட் பை. மத்திய தகவல் ஆணையர்கள் அப்பாயின்ட் பண்ணுறது. எதில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மத்திய தகவல் யார் அப்பாயின்ட் பண்ண முடியாது? கண்டிப்பாக ஆப்ஷன் வந்து குடியரசுத் தலைவர் தான் இருக்கும். 29க்கு வந்து ஏஎஸ், அவ்வளோதான். சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ். நல்லா கவனிக்கணும். இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் அப்படின்றது இது ஸ்டாச்சுரி பாடி, சரியா? ஸ்டாச்சுரி பாடி அப்படின்னா 1+10 மோர் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதில் 10க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க, சரியா? ஓகே. அடுத்து 30 பாருங்க. டெரரிசம் இஸ் மெயின்லி a political motivated violence. Terrorism is resorted to terrorist activities are held with the motive overthrow or challenge in existing order. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்க அப்படின்னா வாஸ்ட் பாருங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா பெரும்பாலும் ஆன்சர் வந்து போத் ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கும். தெரியாத பட்சத்துக்கு தான் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பாம்பே. 31க்கும் பாம்பே தான். என்ன அப்படின்னா பெண்களின் கல்வி முன்னேற்றத்தில் வரதட்சணை பெரும் தடையாக உள்ளது. மிகச் சரியானது தான். அடுத்து பாருங்க, இப்போ ஒரு பெண் குடும்ப வளங்களின் மீதான சுமையாக கருதப்படுகிறாள். உணவு, உடைகள், மருத்துவ பராமரிப்பு, கல்வியை பொறுத்தவரை நடுத்தர குடும்பங்களில் பெண்ணை விட ஆணுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆமாம், உண்மைதானே? பெண்களை விட ஆணுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஸோ ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, சரியான விளக்கம். அடுத்தது சர்வசிக்ஷா அபியான் எதுக்காண்டி அப்படின்னா டு ப்ரொவைட் எலிமெண்டரி எஜுகேஷன்ஸ் ஃபார் ஆல் சில்ட்ரன். இதெல்லாம் எது கீழே வந்துச்சு அப்படின்னா நல்லா கவனிங்க. ஆர்டிகல் 21A கீழே போயிடும். சர்வசிக்ஷா அபியான் உங்களுக்கே தெரியும். தொடக்க கல்வி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஒரு பென்சில் இருக்கும், அந்த படத்து மேலெல்லாம் இருப்பாங்க குட்டி குழந்தைங்க, அதான், சரியா? அடுத்தது பாருங்க 33 என்ன சொல்றான் அப்படின்னா டேஸ் ஆனது பெண்கள் சேவைகள் மற்றும் வசதிகளை வழங்கிய சிறந்த நகர்வ மாதா ஜிஜாபாய் விருது. பெண்களுக்கான சுத்தங்கள், சரியா? அதுக்காண்டி கொடுக்கப்படுறது. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவை வறுமைக்கான பொருளாதார காரணி அல்ல. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபாலோவிங் ஒன் இஸ் நாட் அன் எக்கனாமிக் காஸ் ஆஃப் த பாவர்ட்டி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், கேபிட்டல் டிஃபிஷியன்சி, இல்லிட்ரஸி, பணவீக்கத்தின் தாக்கம். 34க்கு ஆன்சர் டெல்லி. ஏதோ எஜுகேஷன் எதுவும் இங்கே வராது, சரியா? பாவர்ட்டிக்கும் எஜுகேஷனும் கிடையாது. அடுத்தது 35 ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டும் பண்ணுவாங்க, சரிங்களா?
35 பாருங்க 35 35 ஆன்சர் வந்து ஏ. என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பென்சில் வந்து குழந்தை தொழிலாளர். ஓகே, அது ஒரு போர்ட்டல். அடுத்து ரெண்டாவது பாருங்க சித்தாரா. இப்போதான் பேசணும் கைவினை கலைஞர்கள்னு சொன்னோமா, அப்போ அது வறுமை ஒழிக்கிறதுக்காண்டி ஒரு திட்டமா இருக்கு. அந்த கைவினை கலை வறுமை ஒழிக்கிற அந்த திட்டம் வந்துச்சு. அடுத்து பாருங்க பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா ஃபார் எஜுகேஷன். ஓகே, அடுத்து லாஸ்ட் என்ன இருக்கு, சாரி ரூசா, இடையில ரூசான்னு ஒன்று விட்டான் பாருங்க. ரூசா ஃபார் ராஷ்டிரிய உச்சாட்டா சிக்ஷா அபியான், பெண்களுக்கான கல்வி. இப்போ ஒரு கவர்மெண்ட் காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கான ஐஏஎஸ் ஐபிஎஸ் எஜுகேஷன் இதில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ரூசா ஸ்கீம் சொல்லுவாங்க இதை. ஸோ ஆன்சர் ஏ. அடுத்தது ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், மாநில பேரிடர் அமைப்பின் பதவி வழி தலைவராக இருப்பவர் யாருன்னா சீஃப் மினிஸ்டர். வேறு யாருமே இருக்க முடியாது. இதே சென்ட்ரல்னு கேட்டாங்கன்னா பிரைம் மினிஸ்டர். அடுத்து கருப்பு பணம், வெளியிடப்படாத வருமானம் மற்றும் சொத்துக்கள் மத்திய வரி வரி எப்போது பாராளுமன்றத்தில் வெளிப்பட்டுனா இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ங்க. 37க்கு வந்து பாம்பே, சாரி 37க்கு வந்து டெல்லி 2015. அடுத்தது பின்வரும் கூற்றுகளில் லோக் அதாலத்துடன் உண்மையானது இது. சரியா பார்த்துருவோமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லோக் அதாலத் அப்படின்னா மக்கள் நீதிமன்றம்னு வச்சுக்கோங்க. லோக் அதாலத் என்பது பிரச்சனை வழங்கும் தொடர்வதற்கு முன்பான நிலையில் சுமூகமாக தீர்ப்பு வைக்கும் அமைப்பு. ஓகே, தேசிய லோக் அதாலத்துடன் ஒவ்வொரு மாதம் ஒரு குறிப்பிட்ட பொருள் சார்ந்து நடத்தப்படுகிறது. ஓகே, லோக் அதாலத்தில் வழக்கு கொடுக்கப்படும் போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீதிமன்ற கட்டணம் செலுத்த வேண்டும். அடுத்து நிரந்தர லோக் அதாலத் 3 தலைவர்களை கொண்டுள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எது உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 38 பாருங்க எது உண்மையானது அப்படின்னு கேட்குறாங்க. 38க்கு வந்து பாம்பே 1 and 2. சரியா, 3 and 4 தப்பு. லோக் அதாலத்துக்கு எந்த ஒரு கட்டணமும் தேவைப்படாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, அடுத்தது 4 நிரந்தர லோக் அதாலத்துகள் 3 தலைவர் அப்படிலாம் கிடையாது. சரிங்களா, அது ஒரு ஜட்ஜி இருப்பார், லோக் அதாலத் ஜட்ஜினே ஒருத்தர் இருப்பார். லோக் அதாலத் அப்படின்றது 1982ங்க. அது வந்து 1987ல் குஜராத் ஜுனாகத் அப்புறம் எல்லா இடத்துக்கும் வந்துச்சு. ஓகே, அடுத்தது the Indian population about 17.5% of the total population world. Correct. The annual rate of the India's population is 17.6 as per 2011 census. India is accounted for 19.96% of estimated population of developing country, doubled in 30 years. ஓகேவா, ஓகே. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. 39 கொஸ்டின் பாருங்க. 39க்கு வந்து டெல்லி. சரியா, 1 and 3 and 4 எல்லாமே சரிதான். இது அப்படியே உங்களோட 11th எக்கனாமிக் புக்கில் இருக்கும். சரிங்களா, ஓகே. அடுத்து பாருங்க, இது இந்த ரீசெண்ட் டெக்னாலஜி ஆக்ட் 2000 படி இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. 40 கொஸ்டின் பாருங்க. தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் எந்த பிரிவு உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உறுதி செய்யப்பட்ட அரசியல் சாசனத்தின்படி பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தை கூறுகிறது, சுதந்திரத்தை மீறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 40க்கு வந்து டெல்லி செக்ஷன் 66A இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அதை பேச வச்சு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து இந்தியாவின் அரசியலமைப்பு தினம் ஒவ்வொரு இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின் நீங்களே போட்டுருவீங்க. நவம்பர் 26, 1949 அடாப்ட் பண்ணனால நம்மளுக்கு அந்த கான்ஸ்டியூஷன் டே வச்சிருக்காங்க. இன்னும் நவம்பர் 26 என்ன சொல்றாங்க அப்படின்னா நேஷனல் லா டே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, முடிஞ்சு. அடுத்து பாருங்க 42க்கு வந்து டெல்லிங்க. இது என்ன நான் விளக்கம் சொல்றேன், நல்லா கவனிங்க. 2, 3 பின்னோட்டில் எது தலைவராக கொண்டு பட்டியலிடப்பட்டுள்ளதாக தேர்ந்தெடுக்கும். சரியா, ரெண்டாவது பாருங்க கல்வி அரசியலமைப்பு சட்டத்தின் ஒன்றிய பட்டியலிருந்து மாநில பட்டியல் மாற்றுவது கேட்டாங்க. ஓகே, அடுத்து 4வது பாருங்க பொருளாதாரத்தில் நிலவு 10% அளிப்பது. இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா செலக்ட் த ராங் ஸ்டேட்மெண்ட், எது வராதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்டாக வர்றதெல்லாம் பார்த்துருவோமா. கல்வி அரசியலமைப்பு சட்டத்தின் பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியல் மாற்றுவது கண்டிப்பாக கேட்டாங்களா. ஓகே, ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரீயூஸ் ரீபவர்ஸ் எஞ்சிய அதிகாரங்கள் மத்திய அரசிடம் மட்டுமே உள்ளது. சரியா, மாநில அரசு அதில் தலையிட முடியாது. ஓகேவா, அடுத்து பாருங்க வரக்கூடியது என்ன அப்படின்னா நீட் தேர்வு தமிழகத்தில் விதிவிலக்கு அளிப்பது கண்டிப்பாக கேட்டாங்க. சரியா, அடுத்து 4th பாருங்க. 4th கேட்கல, 2 and 4 கேட்கல. ஸோ ஆன்சர் இஸ் இதுக்கு வந்து 2 and 4 ஏன்னா அதுதான் தப்பான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா, அடுத்து பாருங்க 43 பாருங்க. இந்தியா இஸ் த டேஸ்ட் ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் ஹப். சரியா, 43 இந்தியா இஸ் டேஸ்ட் சிஸ்டம் ஹப். 43க்கு வந்து பாம்பே. இது நம்ம எக்கனாமிக் புக்கில் இருக்க டேட்டா. சரிங்களா, ஓகே. 44 பாருங்க வித்யாஞ்சலி என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வித்யாஞ்சலி. சரியா, வித்யாஞ்சலினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வித்யாஞ்சலி மீன்ஸ் என்ன அப்படின்னா டொனேஷன் பை த வாலண்டரி ஸ்கூல் கேஷ் ஆர் கைண்ட். சரியா, 44க்கு வந்து ஏ வரும்னு நினைக்கிறேன். எஸ், வித்யாஞ்சலி கீதாஞ்சலி இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக எஜுகேஷன் ரிலேட்டடான போர்ட்டலாக தான் இருக்கும். அடுத்தது இது 2006ன்னு தெரியும், ஆனால் எப்போன்னு தான் தெரியணும். நல்லா கவனிங்க. மனித உரிமை ஆணையத்திற்கு பதிலாக ஜெனீவாவில் மனித உரிமைகள் பேரவை அமைப்புகள் தீர்மானத்தை ஐநா பொதுச்சபை எப்போது நிறைவேற்றியது அப்படின்னா 15/3/2006. 45க்கு பாம்பே. எஸ், பொதுச்சபை தீர்மானம் ஜெனரல் அசம்பிளி மீட்டிங். சரியா, இது எப்போ போட்டாங்க அப்படின்னா 15/3/2006. சரிங்களா, இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது குற்றவியல் நீதிமன்றம் வரதட்சணை மரணமாக கருதிட வேண்டும் என கட்டுகிற இந்திய சாட்சிய சட்டம் 113A. சரியா, 113A. 46க்கு சென்னை. எஸ், 304ன்றது வேற, அது என்ன பின்னாடி அந்த அடுத்த கொஸ்டின்லேயே சொல்கிறேன். அடுத்து 47 என்ன அப்படின்னா வரதட்சணை இறப்பு. சரிங்களா, வரதட்சணை
இறப்பு 47 பாருங்க, டவுரி டெத்து 47க்கு வந்து டெல்லி. ஒரு நிமிஷம் ஆப்ஷனை பார்த்துக்கிறேன். பாருங்க, வரதட்சணையில இறந்துட்டாங்க அப்படின்னா தான் 304B. வரதட்சணை இருப்பிடா கருதப்பட வேண்டும், வரதட்சணை இறப்பா கருதப்படனா 113B. சரியா? வரதட்சணை மரணம்ன்றது 2. அடுத்து பாருங்க, பாலியல் வன்கொடுமை செக்ஷுவல் அபியூஸ், கண்டிப்பா இது வந்து 376 ரேப்னு சொல்லுவாங்க. இப்போ 2, 3 BC. அடுத்து கரு கலைப்பு, கட்டாயப்படுத்தி அந்த குழந்தையோட கருவை கலக்கி வைக்கிறது, அது 313. சரியா? A. அடுத்து பாலியல் தொந்தரவு, அது வந்து 354A. ஸோ ஆன்சர் இஸ் வந்து என்ன அப்படின்னா டெல்லி. சரியா? ஓகே. தேசிய மனித உரிமை ஆணையத்தால் பின்வரும் செயல்பாடுகள் எதை செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. நீதிமன்றத்தில் நிலவிய மனித உரிமைகளுக்கு தொடர்பான நடவடிக்கை தலையிடுதல். ஓகே. சிறை கைதிகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு. ஓகே. மனித உரிமைகள் துறையில் ஆராய்ச்சி மேம்படுத்தல். ஓகே. மனித உரிமை பாதிக்கப்பட்ட பண இழப்பீடு அவங்க வழங்கவே மாட்டாங்க. ரெப்ரசன்டேஷன் தான், அவ்வளோதான். அடுத்து, காவல் பாதுகாக்கும் ஒரு நபர் இறந்தாலே உடனடியாக யாரை விசாரிக்கும்படி கோரலாம் அப்படின்னா கண்டிப்பா செஷன்ஸ் ஜட்ஜ் தான் வருவார். அமர்வு நீதிபதி தான் வந்து என்கொயரியை போடுவார். 49க்கு வந்து குற்றவியல் நீதிபதி கிரிமினல் ஜஸ்டிஸ் 49க்கு டெல்லி. சரியா? அடுத்தது என்ன கொஸ்டின்? குற்றம் சாட்டப்பட்ட நபரை காப்பில் வைத்துக் கொள்ளும் பொறுப்பில் இருக்கும் நபர் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரின் உடல் நலனை பாதுகாக்க உறுதி செய்து செயல்பட வேண்டும். கடமை ஆண்டு குற்றவியல் நடைமுறை 1973 இணைக்கப்பட்டது. 50க்கு வந்து இதெல்லாம் நீங்க மனப்பாடமே பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பா ரிப்பீட் பண்ணுவோம். 2006. அடுத்து பாருங்க, 51 சூப்பர் கொஸ்டின். ஆல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஹியூமன் ரைட்ஸ். ஓகே, கரெக்ட். பிகாஸ் ஆல் ஹியூமன் ரைட்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல்ஸ், அது தப்புல. அப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து 1 இஸ் கரெக்ட், 2 இஸ் ராங். சரிங்களா? அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், 2 இஸ் ராங். அப்போ என்ன பண்ணா, 51க்கு வந்து சென்னை, 52க்கு வந்து பாம்பே, சென்னைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இதெல்லாம் ரீசெண்டாக வந்ததுங்க. JJ ஆக்ட்னு சொல்லுவாங்க. இதை JJ ஆக்ட்ன்றது படி என்னென்ன சீர்திருத்தம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. சிறார் நிதி பரிபாலனை, குழந்தை பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015 எந்த பிரிவு பிச்சை எடுக்கும் நோக்கத்திற்காக ஒரு குழந்தையை வேலைக்கு அமர்த்துவது தண்டனை பிரிவு 76ங்க. இதெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. JJ ஆக்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஆக்ட். 18 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை இந்த மாதிரிலாம் பண்ணால் தப்பு. ஸோ இந்த ப்ராபிகேஷன் அகெயின்ஸ்ட் ஏஜ் ஃபோர்ஸ்ட் ஹியூமன் பீயிங் லேபர்னு சொல்கிறோம்ல, அதுக்கான ஆர்டிகல் வந்து 23 இதுக்குள்ளேயே போயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த JJ ஆக்டில் வந்து பாதுகாப்பு இல்லங்கள்னு சொல்லுவாங்க. அதை கண்காணிக்கிறதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து போடப்பட்ட கமிட்டி வந்து ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி. ஸோ 1 மேன் கமிட்டி. சரியா? அடுத்தது 1989 மாநாட்டின் கீழ் குழந்தைகள் மாநாட்டில் பாலியல் துஷ்பிரயோகம் உட்பட அனைத்து வகையான உடல் மற்றும் மன வன்முறையிலிருந்து பாதுகாப்பின் உரிமை எந்த சரத்து கூறுகிறது அப்படின்னா 53க்கு வந்து சென்னை. கைது நடவடிக்கை மற்றும் கைது செய்யப்பட்ட மனித உரிமைகள் பாதுகாப்பு தொடர்பான உரிமைகள் டேஷ் இந்திய அரசு கீழ் உள்ளது அப்படின்னா ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் 54க்கு டெல்லி. அடுத்தது இளஞ்சீரார் சட்டம் 2015 கீழ் அரசு கூர்நோக்கம் இல்லம் என்பது தற்காலிக முகாமாகும். கரெக்டு. இது எதுக்காண்டி யாருக்காண்டி வைப்பாங்க அப்படின்னா ஒரு சட்டத்தோடு முரண்பட்ட குழந்தைகளை தான் கொண்டு வைப்பாங்க. 55க்கு பாம்பே. சரியா? இது இளஞ்சீரார் சட்டம் அப்படின்னா 1986, அதுக்கப்புறம் 2000, 2015 இந்த மாதிரி கணக்கில் வரும். அடுத்து இதில் 4 ஆப்ஷனுமே தப்புங்க. இது அக்டோபர் வேற டேட்டில் தான் வரும். இவங்க 4 ஆப்ஷனுமே தப்பு. ஸோ டிஎன்பிசி கொடுத்த ஆன்சருக்கு என்ன அப்படின்னா 56க்கு வந்து பாம்பே. செப்டம்பர் 15, 2005. சரியா? அடுத்தது இளஞ்சீரார் என்பவர் ஒருவர் டேஷ் 18 வயது பூர்த்தி அடையாத நபர். சரியா? 18 வயது பூர்த்தி அடையாத ஒரு நபர். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா which one of the following does not comes. நல்லா கவனிங்க. இந்த போர்டு இது வரது வந்து டிஸ்ட்ரிக்ட் மெடிசன் அண்ட் வெல்ஃபேர் பர்சன் உள்ள வரலாம். அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் பப்ளிக் ஹெல்த் வரலாம் கண்டிப்பான முறையில். டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கூடலாம். யாருக்கு அனுமதி கிடையாது? டைரக்டர் ஆஃப் லீகல் ஸ்டடிஸ். சரியா? ஸோ ஆன்சர் இஸ் இதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஏ. சரியா? ஏ. பெண்களை ஆடை களையும்படி இது வந்து 354 பிங்க. ஆடையம் களையும்படி உத்து நோக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது. சரியா? இது வந்து 354 பி. ஏ ஏற்கனவே பார்த்தோம். அடுத்தது imprisoned does not spell a farewell of the fundamental rights. Supreme Court pointed out in the case. சரியா? இது எந்த கேஸ் அப்படின்னா கியாசுதீன் ஒரு நிமிஷம் இருங்க. 60க்கு டெல்லி. சார்லஸ் சோப்ரா சூப்பரண்ட் ஆஃப் சென்ட்ரல் ஜெயில் திஹார். இதை மட்டும் அப்படியே படிப்பான பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இதுதான் அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. 61 கீழ்கண்டவற்றில் எந்த ஒரு வழக்கு சிறையில் தாயுடன் இருக்கும் குழந்தை வளர்ச்சி தொடர்பானது? 61க்கு வந்து பாம்பே. RT உபத்தியா ஆந்திர பிரதேச அரசு. அடுத்து கௌரவ கொலை தொடர்புடைய வழக்கு இதில் அப்படியே தான் கேட்பாங்க. இந்த கௌரவ கொலை அப்படின்னா லதா சிங் வெஸ்ட் ஸ்டேட் ஆஃப் கேரளா. 62க்கு பாம்பே. திரும்பவும் இந்த கொஸ்டின் இந்த வாட்டி இருந்தாலும் இருக்கும். லதா சிங் வெர்சஸ் பாம்பே கேரளா.
சரியா? அடுத்து ஃபால்ஸ் என்கவுண்டர், போலீஸ்காரங்க தப்பா என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மர்டர்னு தான் சொல்லணும், வேற எந்த பேருமே சொல்லக்கூடாது. நோ மோர் ஆப்ஷன்ஸ். 64 என்னது படிங்க, ஒரே நிமிஷம் தமிழில் படிச்சிடறேன். மனித உரிமைகளுக்கான ஐநா சாசனத்தின் தனி அத்தியாயம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஐநா சாசனத்தில் சில இடங்களில் மனித உரிமை குறிப்பிடுவது. மனித உரிமை என்பது ஐநா சாசனத்தில் எங்குமே குறிப்பிடவில்லை. மனித உரிமை என்பது ஐநாவுக்கு தொடர்பானது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது தப்பா இருக்கு, யூஎனோட எதிரான சாப்டர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 64க்கு வந்து சென்னை 2 ஒன்லி. இயற்றப்பட்ட சட்டங்கள் நிறைவேற்றப்படும் குறித்த சரியான கூற்றை தெரியுங்க. சட்டங்கள் இயற்றப்பட்ட தேதிக்கு பின்னர் அமலுக்கு வர முடியும். தண்டனை அதிகரிக்கும் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட தேதிக்கு முன் நடந்த குற்றங்களுக்கு கொண்டு வர இயலாது. தண்டனை அதிகரிக்கும் சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட தேதிக்கு முன் நடந்த குற்றங்களுக்கு பொருந்துவது அரசியலமைப்பிற்கும் மனித உரிமைக்கும் எதிரானது. சரியா? நல்லா கவனிக்கணும். இது வந்து இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்ட கணக்கு வந்து சாந்தன் முருகன் பேரறிவாளன் அவங்களோட கேஸு. சரியா? அந்த கேஸ் என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் 20ல் ராம்ஜெத் மலானி அப்படின்றவர் தான் அதை வெளிக்கொண்டு வந்தார். என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு குற்றத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் தண்டிக்கணும், நீங்க ஓயாம பிடிச்சி தண்டிக்கிட்டே இருக்கீங்க. சரியா? அவருக்கு ஃபர்ஸ்ட் தூக்கு தண்டனை என்னீங்க, அப்புறம் மரண தண்டனை என்னீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆயுள் தண்டனை, ரெட்டை ஆயுள் இப்படியே போயிட்டே இருக்கீங்க, டபுள் சென்டென்ஸ் மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க. ஒரு ஆரம்பிக்கும் போது என்ன தண்டனை கொடுத்தீங்களோ அதுதான் அவனுக்கு இறுதி, அதை முடிச்சிருங்க. இதே 10 வருஷம் கழிச்சு அந்த கேஸ் வந்து அந்த தண்டனை குறைக்கிறேன் அப்படிலாம் இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றதா இந்த கேஸ். சரிங்களா? ஸோ 65க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 65க்கு ஆன்சர் வந்து டெல்லி. அடுத்து பாருங்க, கைது செய்யப்பட்ட நபர் அனாவசியமாக தடை செய்வதிலிருந்து பாதுகாக்கும் வழிவகை குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா இது என்ன செக்ஷன் 46 தான் இருக்கும். 66க்கு வந்து 66க்கு வந்து டெல்லி செக்ஷன் 49 சிஆர்பிசியில் செக்ஷன் 49. அடுத்து 67 இந்த மாதிரிலாம் வந்துச்சுனாலே எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோம். இதில் ஒரு படமே வந்திருக்கு, லட்சுமி கேஸ் தான். ஆசிட் அட்டாக்னா லட்சுமி கேஸ் தான். சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்க, விசாக கேஸ் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தல், ராஜஸ்தானில் நடந்த ஒரு ஃபேமஸான கேஸ். அடுத்தது உரிமையல் பாதுகாப்பு சட்டம் 1955 கீழ் தண்டிக்கத்தக்க ஒரு குற்றத்தை புரிந்த நபர் டேஸ் முதலுக்கு மேற்பட்டவர் இருந்தால் ஒரு நன்னடத்தை குற்றவாளியாக வெளியிடும் சட்டத்தை பயன்படுத்த முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? 68 பாருங்க, 68. ஸோ ஹென்ஸ் 68க்கு ஆன்சர் வந்து ஏ, 14 வயசு கீழே. இந்த இளஞ்சிறார் அந்த கணக்கெல்லாம் கொண்டு வருவாங்க. 4. அடுத்தது வாங்க, குடும்ப வன்முறை. நல்லா கவனிச்சுக்கோங்க, என்னைக்குமே டொமஸ்டிக் வயலன்ஸ் வச்சா 2 டார்ச்சர் மட்டும்தான். ஒரு பெண்ணை மன ரீதியாக துன்புறுத்துறது, சரியா? மன ரீதியாக துன்புறுத்துறது, ரெண்டாவது உடல் ரீதியாக துன்புறுத்துறது, ரெண்டுமே டொமஸ்டிக் வயலன்ஸ் கீழே அடங்கும். 69க்கு ஆன்சர் வந்து சென்னை மட்டும்தான் வரும், வேற எந்த ஆப்ஷனுமே வராது. அடுத்தது 70 பாருங்க, கருவுற்றிருக்கும் பெண்ணின் மரண தண்டனை ஆயுள் தண்டனை குறைக்கும் நடைமுறை டேஸ் முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது. கருவுற்றிருக்கும் பெண்ணின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையை குறைக்கும் நடைமுறை டேஸ் முதல் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 70க்கு வந்து டெல்லி 2009ஆம் ஆண்டு. மிண்டோ மார்லி சீர்திருத்தம். மிண்டோ மார்லாம் உங்களுக்கு தெரியும், மிண்டோ மார்லி 1909, மாண்டே சேம்ஸ் போர்டு தான் 1919, 1892 கவுன்சில் ஆக்ட், 1861 கவுன்சில் ஆக்ட். அடுத்த கொஸ்டின் வாங்க, தீண்டாமை ஒழிப்பு கீழ்பட்ட அரசியல் குற்றல் தவறானது என்ன அப்படின்னா தீண்டாமை ஒரு பாவச் செயல் அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை, அது தப்பு. நாட்டின் உறுப்புகளில் இந்திய அரசு அடிப்படை கட்டமைப்பு கொள்கையை கொண்டு வரதுக்கு காரணமாக அப்படின்னா உச்சநீதிமன்றம் தான். ஸோ 73க்கு வந்து சென்னை, 73க்கு சென்னை. என்ன உங்களுக்கே தெரியும்ல, the basic features of the Indian constitution cannot be altered. preamble இருந்து எல்லாத்துலயுமே கொண்டு வந்தது வந்து சுப்ரீம் கோர்ட் தான். அடுத்தது, right to die does not include the right to life. The issue was decided in the dash case of the Supreme Court. அதாவது என்ன சொல்றாங்க, சாகும் உரிமை என்பது வாழ்வதற்கான உரிமையை சேர்ந்தது அல்ல. 74க்கு வந்து ஏ, மகாராஷ்டிரா மாநிலம் இஸ் மாருதி ஸ்ரீபால் கேஸ். 74க்கு வந்து ஏ. ஆர்டிகல் 23 இதெல்லாம் நீங்களா பார்த்தாலே போடலாம். என்ன அப்படின்னா ப்ராபியேஷன் அகேன்ஸ்ட் சைல்ட் லேபர். அடுத்தது 76 பெண்கள் உரிமைகள். இது வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சிறப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து 15ல் 3 இதுக்கு போயிடும். சரியா? பட்டியலில் பழங்குடியினர் சாதமாக இடஒதுக்கீடு. நல்ல கொஸ்டின். 14ல் 4 ஏ. இதெல்லாம் 77க்கு வந்து சென்னை. அதெல்லாம் 4 ஏ இருக்கா. 77வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1995 படி உருவானுச்சு. இது ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் கூட்டத்தொடர் யார் நிரந்தர தலைவராக இருந்தார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். ஓகே. அடுத்தது, who is the father of all India service? அகில இந்திய பணிகளோட தந்தைன்னு கேட்டிருக்காங்க. 79க்கு வந்து டெல்லி, சர்தார் வல்லபாய் பட்டேல். who is the father of the civil service? அப்படின்னு கேட்டால் தான் கார்ன்வாலிஸ். மக்களாட்சி மற்றும் நியாயமான தேர்தல் எந்த இறுதி அரசியலமைப்பு சட்டத்தின் அமைப்பு என அங்கீகரிக்கப்பட்ட வழக்கு? 80க்கு வந்து ஏ, இந்திரா காந்தி ஸ்டேட் ஆஃப் ராஜ் நாராயண். அடுத்து 81 இந்திய குடியுரிமை சட்டம் எப்போது ஏற்றப்பட்டது? 1955. அவ்வளோதான். அடுத்தது, ரைட் டு எஜுகேஷன் இஸ் ரெகக்னைஸ்ட் as a fundamental right.
ஓகே அப்படின்னு சொன்ன கேஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. எம்சி உன்னி கிருஷ்ணன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் 82 வந்து சென்னை. பின்வரும் காரணங்களில் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்துக்கான உரிமையின் மீது சரத் 19 நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்க சட்டமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது. இங்கிலீஷ்லேயே வாசிடுறேன். Which of the following grounds enables the legislature to impose the reasonable restrictions under the article 19(2) upon the right to freedom of speech and expressions அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து 19(2) 83க்கு வந்து பாம்பே. 83க்கு வந்து பாம்பே. அடுத்தது ஆர்டிகல் 25 to 28ன்றது உங்களுக்கே தெரியும். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், மத சுதந்திரம்னு சொல்லிடுவாங்க. The state cannot interfere the political, religious and practice of the citizens அப்படின்னு சொல்லிருக்காங்க. 84 பாருங்க. 84க்கு டெல்லி. A is true but R is false. அதாவது எதுல இன்டர்ஃபியர் ஆகாது அப்படின்னா கண்டிப்பா அவனோட மத சுதந்திரத்துக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகாது. The state cannot interfere in the economic, political, religious practice. ஆனா அதே இது ரிச்சுவல் சடங்காகி யாருக்கா பாதிப்பு ஏற்படுச்சுன்னா கண்டிப்பா அந்த ஸ்டேட் இன்டர்ஃபியர் ஆகும் உள்ளுக்குள்ள. தமிழக அரசின் மாநில இந்திய குடிமைப்பணி இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் சிவில் சர்வீஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிவில் சர்வீஸ் அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி யாருன்னா யூபிஎஸ்சி போர்டு தான். அவங்க டைரக்ட்லி கண்ட்ரோல் பண்ணது யூபிஎஸ்சி தான். அடுத்தது இன்னொரு எந்த அரசு வாயிலாக 21. இதெல்லாம் நல்ல கொஸ்டின்ங்க. இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின், கேட்டால் கரெக்டாக போகணும். சரியா? என்ன அப்படின்னா 61வது எடுத்து 1988, ஆனால் நடைமுறைப்படுத்தினது 1989. முகப்பெரிய இந்திய அரசின் ஒரு பகுதியே என்று கூறிய வழக்கு. நோ மோர் ஆப்ஷன்ஸ். கேசவானந்த பாரதி கேஸ் 1973. இன்னும் தெளிவாக சொல்ல போனோம்னா they said the integrated part of the Indian Constitution சொன்னாங்க. இந்திய அரசினோட ஒருங்கிணைந்த பகுதிராது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது இந்திய மறுவாழ்வளிப்பு குழு கீழ்கண்ட கூற்றுக்களை பரிசீலிக்க. சரியா? ரீஹபிலேஷன் சென்டரை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ 88 பாருங்க. 88 என்னது? பாம்பே குழு மறுவாழ்வு சிறப்பு கல்வி தரமான பயிற்சிகள். இதில் என்ன கூற்றுக்களை பரிசீலிக்கும் சொல்லுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த குழு ஒன்றிய அரசு, நிதி ஆயோக் மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையான ஒருங்கிணைக்கும் பணியை செய்கிறது. யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின். 89க்கு பார்த்தீங்கன்னா சென்னை என்டிசி தான் அந்த வேலையை பார்ப்பாங்க. ஸோ இதில் பார்க்கணும் அப்படின்னா என்டிசி நேஷனல் வளர்ச்சி குழு அப்படின்னா ஆகஸ்ட் 6, 1952 வந்துச்சு. நிதிக்குழு அப்படின்றது 1951 வந்துச்சு. ஸ்டேட் இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ன்றது 1963. நேஷனல் இன்டெகிரிட்டி கவுன்சில் கம்ஸ் இன் 1951. இது எல்லா குழுவுக்கும் எக்ஸப்ட் நிதிக்குழுவை தவிர மற்ற எல்லா குழுத்துக்கும் தலைவர் யாருன்னா பிரதமர் தான். நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 249 தேசிய நலனுக்காக மத்திய பிரதேச சார்ந்த கட்சி திட்டத்தை நாடாளுமன்றம் இயற்றலாம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட், எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 90க்கு ஆன்சர் வந்து டெல்லி. அரசியல் விதி 248 மற்றும் 351 படி நெருக்கடி நிலை அமலில் இருக்கும்போது மாநில பட்டியலில் சட்டங்களை நாடாளுமன்றம் இயற்றலாம். தப்பு. ஸோ ஆன்சர் இஸ் டெல்லி. 90க்கு வந்து டெல்லி. நேஷனல் எஜுகேஷன் 2020 எம்பைசிஸ் தேசிய கல்வி 2020 வலியுறுத்துவது எதெல்லாம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். எதெல்லாம் அப்படின்னா ஒட்டுமொத்த சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்கும். ஓகே, 91க்கு வந்து சென்னை. கரெக்டான எதுன்னு கேட்டிருக்கான், சென்னை. ஓகே, அடுத்து பாருங்க. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். சரிங்களா? அணுமின் மின்சாரம், கூடங்குளம் அணு நிலையம். அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து டெல்லி. அடுத்து கோயம்புத்தூர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் அண்ட் விண்ட் எனர்ஜி, சென்னை. அடுத்து சேலம் தெர்மல் பவர் லூம்ஸ் நிறையா இருக்குங்க, ஏன்னா அந்த தறின்னு சொல்லுவாங்க, பாம்பே. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஏ. அப்போ டிசிபிஏ. ஆன்சர் இஸ் டிசிஏபி, பாம்பே. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Article 390 empowers the Parliament to regulate the requirement, services, conditions of the person appointed to the central service. Okay. Article 312 authorize the Parliament to create a new All India service. Okay, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட் தான். ஸோ 93க்கு வந்து என்ன போடலாம் அப்படின்னா பாம்பே. முதல் வாக்கியம் மற்றும் இரண்டாவது வாக்கியம் சரியானவை. ஓகே, இதில் எது இருக்குன்னா பார்ட் 14ல் இருக்குங்க. இது எல்லாமே சென்ட்ரல் ஸ்டேட் பணி. ஓகே, ஒரு மாவட்டத்தின் பொது நிர்வாகத்தில் மாவட்ட ஆட்சியருக்கு அடுத்தபடியாக இருப்பவர் கண்டிப்பாக ஆர்டிஓ தான் இருப்பார், வருவாய் கோட்ட அலுவலர். ஓகே, அடுத்தது இந்திய குடிமை பணி உறுப்பினர் ஒருவரை ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்காக பணியிடை நீக்கம் செய்யப்படும். அதிகபட்சமாக எத்தனை நாட்கள் அப்படின்னா 2 years, நாட் மோர் தென் எக்ஸீடிங் 2 years. 95க்கு டெல்லி. எஸ், ஏன்னா 2 yearsக்குள்ள அவருக்கு துறை சாரியான நடவடிக்கை எடுத்துருவாங்க. அடுத்து பாருங்க, ஒரு மாவட்ட மக்கள் தொகை அலுவலர் பணி எந்த மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இருப்பார். சரியா? அடுத்தது தமிழ்நாடு முன்னே எந்த துறையின் கீழ் செயல்படுகிறது அப்படின்னா தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறை. கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னே போட்டிருப்பீங்க. அடுத்தது கீழ்கண்ட கூட்டுறவை பரிசீலிக்கும். தமிழ்நாடு மின் ஆளுமை மிக 8 உறுப்பினர் கொண்டதாகும். ஸ்டேட் தமிழ்நாடு மக்களின் தரவு மையம் மற்றும் மாநகரம் ஆகியவை தமிழ்நாடு மின் முறையால் செயல்படுத்தப்பட்டுள்ளன.
இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 98க்கு ஆன்சர் வந்து ஏ 1 and 2. கீழ்கண்ட துறைகள் தமிழ்நாடு நிதி அமைச்சத்தின் நிர்வாக கீழ் இறங்குது அப்படின்னா என்ன அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் பென்ஷன், கவர்மெண்ட் டேட்டா, சென்ட்ரல் லோக்கல் ஃபண்ட் ஆடிட், ட்ரெஷரிஸ் இதெல்லாம் இதில் எது நிதித்துறை கீழே போட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ கூட நம்மளோட தமிழ்நாடு ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாற்றினாங்க. மிஸ்டர் தங்கம் தென்னரசு சார் வந்தாங்க. அப்போ கூட இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் போட்டாங்க எதெல்லாம் நிதித்துறை கீழே வருது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ 99க்கு என்ன ஆன்சர்னா சென்னை 1 டைரக்டர் ஆஃப் பென்ஷன் வரும், கவர்மெண்ட் டேட்டா சென்டர் ஆஃப் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் வரும். ஓகேவா? ஓகே. அடுத்து 2 பாருங்க, ட்ரெஷரி அண்ட் அக்கௌண்ட்ஸ், ஸ்மால் சேவிங், கோஆபரேட்டிவ் ஆடிட். இது வந்து இன்டர்னல் ஆடிட்னு சொல்லுவாங்க, இன்டர்னல் ஆடிட், எக்ஸ்டர்னல் ஆடிட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குரூப் 2 போஸ்டிங் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. அடுத்து 100வது கொஸ்டின் பாருங்க, நல்ல கொஸ்டின். 100 டிட்கோ, சிப்காட், டிக்கு, டான்சி. சரியா? தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அப்போ 1க்கு வந்து சென்னை வரும். எஸ்டாப்ளிஷிங் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். ஒரு நிமிஷம். எஸ்டாப்ளிஷ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல். ஓகே. அடுத்தது 2வது பாருங்க, சிப்காட். காட்டுன்னு வந்தால் 1971, சிப்கோன் வந்தால் 1970. காட் டீ வருதா, குச்சி ஒன்று வச்சுக்கோ. அடுத்தது டிக்கு 1949, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். அடுத்து டான்சி, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். சரிங்களா? ஸோ லாஸ்ட் ஒன்றுக்கு ஏ. டிக்கு வந்து டி, ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஏ. தேங்க்யூ.